சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. இந்த வாரத்துடைய மிட் ஆஃப்ல இருந்து வெற்றி தான். 22ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பம்ங்கிற மாதிரி கனமான வெற்றி பதிவு செய்வீர்கள். ஆனா ஹெல்த் பார்த்துக்கணும். கஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது பண வரவுகள் திடீர் என்று ஒரு முக்கியமான இடத்துக்கு சென்று வருவது, யாருக்காரும் உடம்பு சரியில்லை அதனால போயிட்டு வர்றது, ஒரு சில இடங்கள்ல எதிர்பாராத நட்பின் மூலியமா நல்லது புது தகவல்கள் இதெல்லாம் வரும். ஆனா சூரியன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வீட்டுல பெரியவங்க நம்ம கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது சூரியன் உச்சம் பெற்றாலும் ராசி லக்னத்திலே கேத்து உட்கார்ந்து இருக்கனால மெயினா நான் சொல்றது மக நட்சத்திரக்காரங்க மட்டும் கவனமா இருந்தா போதும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் பயம் கிடையாது. மிகப்பெரிய வெற்றி. வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், கன்ஃபார்மா கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆகும். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை கண்டிப்பா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போறது. நான் சொல்றதெல்லாம் ராகு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காசு பணம் மெயினா வேற ஒரு பிரத்தியார் மூலியமா, வெளியூர் மூலியமா, வெளி ஆட்கள் மூலியமா கண்டிப்பா வரும். ஆனா என்ன தொழில மேன்மை, எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மன மாற்றம், தொழில் மாற்றம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தள்ளி நடக்குதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கலன்னு ஃபீல் பண்றோமோ அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்தில் தான் நீங்க இருக்கீங்க. எல்லாத்துலயுமே அவசரப்படாம பொதுமையாக நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. மெயினா என்ன பண்ணணும், மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது நீங்க பண்ணணும். ரெண்டாவது, எங்கெல்லாம் பிருந்தாவனங்கள் இருக்கோ, மெயினா நவ பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்கு, ஈரோடு பக்கத்துலயும் இருக்கு, ஹம்பி பக்கத்துலயும் இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு போக முடிஞ்சாலும் சரி, இந்த வாரம் மெயினா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சுவாமி தரிசனம், பிருந்தாவன தரிசனம் செய்வது உங்களுக்கு இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய கர்மாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளியே வருவீங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவ பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மெயினா எல்லா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பார். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.